ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன செஞ்சுருக்கேன், என்னென்ன வேலைங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்ல ஒரு வார்த்தையால் நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. பாரு வந்து கிளம்பிட்டு இப்போ ஏதோ ஒரு ஊரில் இருக்கான்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி தான் போய் ரீச் ஆவா. அதுவும் நைட் வந்து போய் ரீச் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்கு வந்து வேறு அவங்க வந்துட்டாங்க. அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன வேலை செஞ்சேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங்லேருந்து இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 12:52. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே வந்து லேட்டாக குளித்து லேட்டாக சமைச்சி லேட்டாக சாப்பிட்றது தான். இன்றைக்கி வந்து காலைல கூட எதுவுமே சாப்பிடவே இல்லை. என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மோமோஸ் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தா. மோமோஸ் அதுக்கப்புறம் இட்லி செய்யுன்னு சொல்லியிருந்தேன். என்கிட்ட இட்லி பாத்திரம் இல்லை அப்படின்றதுனால இட்லியும் பாத்திரமும் வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 20K வந்து ஐடும் நம்ம செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ அதனால ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இங்கே பேச வீடியோ எடுத்தாவே பாரு டான்ஸ் ஆடுறது. எனக்கு சாருக்கு வந்து டீ குடிக்கணுன்ற இது வந்துட்டுருக்கு. அதனால வந்து டீ, அதுக்கப்புறம் வந்து இது பிஸ்கெட், இந்த டீலெலாம் தொட்டு சாப்பிடுவாங்களே அது. நேற்று சோம்பேறித்தனம் வந்து எப்போவுமே வேலை இருந்துச்சுன்னா நம்ம வேலை கரெக்டாக நம்ம செஞ்சுப்போம். பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. வீடெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் வந்து க்ளீன் பண்ணோம். இப்போ வந்து டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா 7:49. அந்த சூடு வேறு போட்டிருந்தாரு. வண்டியை வேறு ஆவட்ட தினமும் தொடச்சிட்டே இருங்க. இன்னும் எந்த வேலையும் செய்யலை. எழுந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் படுக்கை அதெல்லாமே எடுத்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே குமிச்ச போட்டு விட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து அதெல்லாமே க்ளீன் பண்ணணும். அவர் போய் ஏதாவது இன்றைக்கி வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல டீ வந்து போட போகிறேன். ரொம்ப வருஷம் கழித்து அம்மா வீட்டில் இருக்கும்போது டீ சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன வந்து பாருங்கள், துணி எல்லாமே வந்து துவைச்சி போட்டாச்சு. முதல்ல வேலையே அந்த வேலை தான் செஞ்சுட்டேன். இப்போ தான் வந்து காய வச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட் வந்து இட்லி பாத்திரம் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. எவ்வளோ 1 2 3 4 தட்டு இருக்குது. பார்க்கலாம், ட்ரை பண்ணிவிட்டு. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே இட்லி அவ்வளோவா சாப்பிட விரும்ப மாட்டார். இந்த வாட்டி நான் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ட்டு இது பண்ணலாம். இப்போ என்ன சமையல் பார்க்கலாமா? பாருங்கள், இது வந்து என் ஹஸ்பண்ட் செஞ்சது. மீன் கிரேவி மாதிரி செஞ்சுருக்காரு. இது வந்து சாப்பாடு. இது வந்து மீன் ஃப்ரை. போன வாட்டி வந்து என் ஃப்ரெண்டுங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிஸ்டர் மாதிரி. அவங்களுக்கு செஞ்சுருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். ரொம்பவே பார்க்க டெம்டிங்காக இருந்துச்சு எனக்கே. அதனால் மீன் ஃப்ரை பண்ணிட்டேன். என்னோடய ப்ளவுஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி சாமிக்கு பூவெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பூ வச்சாவே சாமிக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வந்த உடனே வந்து நாங்கள் வந்து சாப்பிடணும். பசிக்குது, தாங்க முடியல. ஊஞ்சல் வந்து ஒன்று கட்டியிருக்கேன் பாருங்கள். நானும் வந்து உட்காந்து இதில் ஆடுறேன். இது என்னோடய புது புடவை தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டலான்னு சொல்லிட்டு கட்டியிருக்கேன். எனக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம்
பரவாயில்ல, சில்லு கிளைமேட் இருக்கு. நான் எப்போவுமே பூ பறிச்சிட்டு வர்றது எங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து அங்கே செடி பார்த்தீங்களா, அங்கே தான் எடுத்துகிட்டு வரேன் எப்போவுமே. சரி, நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம். பாருங்கள், மீன் ஃப்ரை, ஆமாம் குழம்பு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். சண்டேனா மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மீன் நல்லா இருக்கா, டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லாக்கா, நல்லா இல்லையா மீன் ஃப்ரை? சூப்பரா. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சாப்பிட்டு முடித்த உடனே அக்கா மருதாணி கொண்டு வந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இயற்கையாக நம்ம வந்து வைக்கிற விஷயங்கள் வந்து அது லைட்டாக தான் இருக்கும், ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு நல்லா ஓவர் ஹீட் ஆகிட்டுருக்கு வேலைக்கு போகிறதுனால. இங்கே மட்டும் தெரியவே இல்லை, இந்த இடத்துல மட்டும் செம்மையாக சூப்பராக. இங்கே பாருங்களேன், கை வந்து அப்படியே ஏன்னா இந்த மரத்தை தொட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது. அம்முனிக்காமி பாப்பா கூட அதே மாதிரி ஆகிட்டுருக்கு. எனக்கு பயமாக இருக்குது, ஃபீவர் வந்துடுமோ. கை காமிங்கக்கா, காட்டுங்க. இங்கே பாருங்கள், அக்கா மருதாணி அரைச்சி வச்சு 2 கைக்குமே வச்சுருக்காங்க. நாங்கள் எடுத்துட்டோம், கை வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போதும் அப்படின்ட்டு. நல்லா இருக்குங்களா? ஏன் நான் வெட்டு போட்டுறது எல்லாமே தெரியுது, இதுலலாம் கை கிழிச்சிக்கினதெல்லாம். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி மருதாணியும் வந்து போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அரைச்சி வச்சது இந்த கையில் வந்து கொஞ்சம் ரெட் கலரில் வந்திருக்கு, ஏன்னா இந்த கையில் வச்சு தான் அதுக்குள்ளே வந்து வச்சிட்ருந்தேன். சரி, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சா நல்லா ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து நைஃப் பாலிஷ் வச்சதுனால கலர் தெரிய மாட்டேங்குது. நைஃப் பாலிஷ் வச்சதுனால ஒருவேளை கலர் வராதான்னு தெரியல. நல்லா இருக்கா? தேங்க்யூ. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து 20, 30 அந்த மாதிரி தான் வந்து வருது, கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரீச் ஆயிடுச்சுன்னா 20K வந்து சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சுன்னா கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் வெளில போகிறோம், அதை வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வண்டியும் ஓட்டணும்னு நினைக்கிறேன், அப்படி ஓட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வரும். நாளைக்கு வீடியோவில் இல்லை நாளான்னைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், பாய்.